ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. 2020 சீரீஸ், T20 இன்டர்நேஷனல் சீரீஸ், இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா, ஒயிட் பால் சீரீஸ். செமையான ஒரு ஸ்டார்ட் இந்தியாவுக்கு 2-0 அப்படின்னு ஒரு லீடில் இருக்காங்க. பீடாக் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க 1-0ன்னு போயிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னீங்க. 2-0ன்னு போயிட்டாங்க. இனி வர்றதுக்கு கம்மிங் பேக் ஃபார் இங்கிலாந்து வந்து கம்பேக் ஃபார் இங்கிலாந்து வந்து மிக மிக கஷ்டம் அப்படின்னு நீங்கள் அப்போவே சொன்னீங்க. எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, என்னென்ன டாக்டிக்கலாக இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னும் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஷோவில். இப்போ இந்த தேர்ட் T20 இன்டர்நேஷனல் ராஜ்கோட். ஸோ இதுக்கு உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? இங்கிலாந்து கம்பேக் கொடுப்பாங்களா, அப்படியே அடி வாங்கிட்டே போயிட்டே இருப்பாங்களா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இங்க ஒரே பிரச்சனை என்னன்னா, இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி சென்னையோட கொஞ்சம் பெட்டரான பிச்சு. ஸ்லோவா இருக்கும், ஆனா வந்து பாட்டாவா இருக்கும். பயங்கர ஹை ஸ்கோரிங்கா போகாது, பட் லோ ஸ்கோரிங்காவும் இருக்காது. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்தியா வில் ஹேவ் a லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ். அதனால பெருசா திரும்பலாம் திரும்பாது. அதையும் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. ட்ரூ பேட்டிங் ஸ்கிட்டாய் வர்ற ட்ரூ சர்ஃபேஸ் டெல்லி, பெங்களூர், வான்கடே, புனே, அங்க இங்கிலாந்து ஓல்ட் டேஸஸ் பிகாஸ் ஆஃப் த லென்ஸ் தே ஆர் போலிங். அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் பிஃபோர் வி கெட் ஆன் டு த நம்பர்ஸ் ஸ்லைட்லி, அதான் சொன்னேன் லாஸ்ட் கேமும் சொன்னது, அந்த 52 எட்ஜ் தானே ஒழி, இட்ஸ் நாட் அ ஓவர்வெல்மிங் எட்ஜ் வி கேவ். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஈஸியா அடிச்சுட்டாங்க. போன கேம் வாஸ் வெரி டஃப். இப்ப இங்க பாருங்க, 5 மேட்ச் ஆடி இருக்காங்க ராஜ்கோட்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் 228 for 5 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்தியா 202 for 4 வர்சஸ் ஆஸ்திரேலியா 2013. தட் வாஸ் அச்சீவ்ட் இன் 19.4 overs. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு தட் இஸ் ஆல்சோ இவென்ச்சுவலி த ஹையஸ்ட் சேஸ் இன் திஸ் பர்டிகுலர் இது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க 189, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 158. 160 plus scored only once in 5 innings batted second. பார்த்துக்கோங்க. ஓகே, அதை நான் என்ன சொல்றேன்னா, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர். இந்த மாதிரி ஒரு 190 அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா டப்பு டிப்புன்னு அடிக்க போய் விக்கெட் விழுந்துதான் அந்த செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அவ்வளவு கம்மியா இருக்கு. ஒழிய பார்த்து பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் விச் யூ நார்மலி புட் ஆன். அதுக்கப்புறம் பாத்துங்க, லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்துட்டு இந்த 5 மேட்ச்ல இஸ் ஒன்லி 153 for 6. தட் இஸ் பை பங்களாதேஷ். யோசிச்சு பாருங்க, அங்க 160 வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு தடவை தான் அடிச்சிருக்காங்க. இது லோயஸ்ட் ஸ்கோரே 153. அப்படிங்கும் போது இப்ப இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு 185 டெஃபினட்டா வேணும். அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், பவர் பிளேல உங்களுக்கு யூனிட்டி எப்பவுமே இங்க பவர் பிளேல விக்கெட் விழுந்துருது. எப்பவுமே பவர் பிளேல விக்கெட் விழுந்துருது. அதனால நீங்க என்ன பண்ணணும், பவர் பிளேல ஒரு 46 for 1. யூ ஷுட் நாட் ட்ரை அண்ட் டூ டூ மச் இன் பவர் பிளே. அந்த 7 to 10ல 34 for 1, 10 ஓவர்ல 80 for 2 வந்துட்டீங்கன்னா 11 to 15ல ஒரு மொமெண்டம், ஒரு 45 to 50 ரன்ஸ். கடைசி 5 ஓவர்ல 60 ரன் வந்துடும். that takes you between 180 to 190, on average 185. got a great opportunity to seal the game. ஒரே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டிங் என்னன்னா, this is one of the venues where economy of pace bowlers is slightly lesser than spinners. Even though pace bowlers got 38 wickets compared to spinners 18 wickets in the 5 and 10 completed innings that has been done here at 5 matches. Pace bowlers oda economy 8.69, spinners oda economy 9. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும் எக்கானமி. அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் தட் இட் இஸ் கோயிங் டு பிச் வேர் ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு ரன் த்ரூ. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப வந்துட்டு இந்தியாவோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ரியலி திங்க் இஸ் துருவ் ஜுரல் இஸ் கோயிங் டு மேக் வே ஃபார் சிவம் தூபே. அதை தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் போன மேட்ச் எல்லாருமே நீங்க சொன்னீங்க கொஞ்சம் அடிச்சு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் அப்படின்னு. மிஸ் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும், அப்புறம் அடுத்த பிளேயர் உள்ள வந்துருவாங்க. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து சிவம் தூபே வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டர். அண்ட் உங்களுக்கு வெளியில போன பிளேயர் யாரு, ரிங்கு சிங். இப்ப துருவ் ஜுரலுக்கு அந்த ஸ்பினிஷர் ரோல் தான் கொடுக்குறாங்க. பிகாஸ் பேட்டட் நம்பர் 6ங்கும் போது எப்படி யோசிப்பாங்க, ஐ வாண்ட் டு ஹேவ் சம்மன் who can go there and hit monster sixes. லெட் மீ ட்ரை சிவம் துபேன்னு. ஆனா சொல்ல முடியாது, துருவ் ஜுரல் ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல வந்து நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படி இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஷமி இருக்கே, காரன் பட் போன மேட்ச் ஒரு 50 அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும் பீடாக அவருக்கு. 50 வேண்டாம் சார், 50 வேண்டாம். ஒரு பக்கம் அடிச்சுனே இருக்காங்க.
அப்படியே கில்லாடியா ஒரு 22 பால்ல ஒரு 31 நாட் அவுட். அங்கதான் வந்து நீங்க என்ன பண்ண அதாம்லே வெர்கீஸ் அப்படின்னு ஆடணும். ஒரு பக்கம் பார்க்கணும் 7.8 ஓவர் இருக்கா, என்ன பண்ணோம், அப்படியே சல்லிசா ஒண்ணு ஒண்ணு எடுத்து நான் அந்த பக்கம். அந்த மாதிரி நிறைய கிளவர் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க அங்கதான். இப்ப இவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, உள்ள வந்து டமால் டிமின்னு ஒரு 19 பால்ல ஒரு 40 அடிச்சு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணலான்னு. they are not thinking and those lines in what I am suggesting. ஒரு 31 நாட் அவுட் 22. நான் உங்களை கேட்கிறேன், இப்ப 31 நாட் அவுட் திருச்சுரல் இந்தியா ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் a கிரேட் ஸ்ட்ரைக் ரேட். அடுத்த மேட்ச் அவர் ஆடிப்பாரா மாட்டார் சொல்லுங்க. அதான் அவங்க he has a good case to present. ஆனா பீடாக் நம்ம ஆளுங்க 300 அடிச்சாலும் உட்கார வைக்கிறாங்க. பட் தென் he has a good case for himself. கொடுத்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால இப்ப ஒருவேளை இவங்களும் ஸ்டாட்ஸை பார்த்தாங்கன்னா 38 விக்கெட் 18 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேஸ் போலர்ஸ் எக்கானமி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன்னா ஒன் ஸ்பின்னர் ஹஸ் டெஃபினெட்லி காட் டு கிவ் வே டு முகமது ஷமி. ராமன்தீப் சிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்துட்டு அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப இப்ப இங்க வந்துட்டு இத்தனை ஸ்பின்னர் ஆடணுமா அப்படின்னு டெஃபினட்டா யோசிப்பாங்க. ஓகே, நான் 4 ஸ்பின்னர் இங்க ராஜ்கோட்ல ஆடணுமா அப்படிங்கும் போது உங்களுக்கு வாட் தே வில் நார்மலி திங்க் இஸ் ஓகே ஃபைன். இப்போ நான் எப்படி யோசிப்பேன், அக்ஷர் பட்டேல் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் வந்துட்டு வருண் சிவி மிஸ்ட்ரி ஸ்பின்னரு, பிஷ்னாய் வந்து லெக் ஸ்பின்னரு. நான் எப்படி யோசிப்பேன், ஓகே எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல், ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சுன்னு முகமது ஷாமியை வந்துட்டு ஐ வில் ட்ரை அண்ட் கெட் இம் இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு. ஆனா அது வந்து எப்படி பண்ண முடியும், the amount of contribution வாஷிங்டன் சுந்தர் have made with the bat. இங்க ஒரே ப்ராப்ளம் என்னப்பா சொல்ற தியரி, போலிங் ஆல்ரவுண்டர் who's going to bat at number 8னா நீங்க ஒரே ஒரு ஓவர் தான் அவருக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா இவங்க எப்படி யோசிப்பாங்க, ஓகே இங்க ஃபாஸ்ட் பாலர் தேவைப்படுதுப்பா. இப்ப போன மேட்ச் 2 ஃபாஸ்ட் பாலர் வச்சாங்க ராஜ்கோட்ல, 2 ஃபாஸ்ட் பாலர் வச்சு நீங்க போக முடியாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, விஷ்னாய் 4 ஓவர் போடுறாரு, வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போடுறாரு, அக்ஷர் பட்டேலும் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுறாரு, வாஷிங்டன் சுந்தர் போலிங்கே போடல. சரி பரவாயில்ல விடு, பேட்டிங் லைனப் நமக்கு ஹெவியா இருக்கு, சிவம் துபே வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவரை உட்காந்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது நியாயமே கிடையாது. ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பென் டக்கெட்ட. வெரி வெல் ஹி பேட்டட். இந்த 2 சேஞ்சஸ் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்லையா ஐ வில் கோ வித் த சேம் பிளேயிங் லெவல் அப்படின்னு போனாலும் வாய்ப்பு இருக்கு. பட் ஐ வுட் ராதர் ப்ரிஃபர் டு பிளே ஷமி இயர் இஃப் இஸ் ஃபுல்லி ஃபிட் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ். அது எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. ஆனா ஒரு காலில் இன்னும் போட்டுட்டு தான் ஓடினாரு ரன் அப்ல. அந்த நீ பிரேஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு தான் பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு ஷமி. கரெக்ட் சார், உங்களோட மனசை நான் உடைக்க போறேன். ஐ டோன்ட் சி பும்ரா ஃபிட்டா பிளேயிங் சாம்பியன்ஸ் டிராஃபி. பேட் அப்படிங்கும் நியூஸ். அப்படிங்கும் போது நீங்க எத்தனை நாளைக்கு வந்து காலில் கட்டின்னு ஓடுறான்னு சொல்ல முடியும். இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் போலரே அவங்க 3 ஃபாஸ்ட் போலர் தான் எடுத்தாங்க, ஒருத்தர் இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் வரணும். இப்ப இவரும் உங்களுக்கு வந்து கட்டிட்டு ஓடுறாருன்னா who is going to get ready when you don't have much time for champions trophy. Shami is coming back after a long layoff. ஓரளவுக்கு நீங்க மேட்ச் இப்ப அப்படியே கேம் ஸ்லோவா டைம் கொடுக்கணும். இப்ப ஸ்லோவா பில்ட் பண்ணீங்கன்னா 4 ஓவர்ஸ் அந்த 10 ஓவர்ஸ் லோடு வைக்கிறது ரெடி ஆவாரு. நீங்க இங்க சான்ஸே கிடையாது. திடீர்னு இந்த 3 ODI மேட்சஸ்ல வந்து ஃபுல் ஸ்டீவ்ல 10 ஓவர் போட்டு இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் ஹிம் இஃப் த மெடிக்கல் ஸ்டாஃப் ஃபீல்ஸ் தட் ஓகே ஹி கேன் ஹேவ் அ கோ. சார் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், 4 ஓவர் ஒரே ஸ்பெல்ல போட போறாரா ஷாமி? உங்களுக்கு கேட்கிறேன். பிரிச்சு தான் போடுவாரு. நியூ பால்ல 2 போடுவார், மேபி பின்னாடி வந்து போடுவாரு. ஆல்ஃபேஸ் பவுலர் தான் அவரு. மேக்சிமம் 12 பால் போடுவார். நீங்க என்ன ஆமா சொன்னீங்க, நான் வந்து அந்த வார்ம் அப்ல பார்த்தேன் ஓடி வந்து ஒரு 20 பால் போட்டிருப்பாரா வார்ம் அப்ல? போட்டிருப்பாரு. 20 பால் நல்லா ஃபுல் வார்ம் அப். ரன் அப்ல தான் போட்டாரு, ஃபாஸ்டா தான் போட்டாரு. அப்படிங்கும் போது 12 நீங்க போட முடியாதா? ஃபர்ஸ்ட் ஓவர், தேர்ட் ஓவர், 17th ஓவர், 19th ஓவர். ஸோ திஸ் இஸ் த டைம் இஃப் யூ ஃபீல் வாட் யூ ஹவ் சீன். நான் டாக்டர் கிடையாது, என்னோட எக்ஸ்பர்டிஸ் இது கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா ஐ திங்க் இஸ் கெட்டிங் ரெடி க்ளோசர் டு மேட்ச் ஃபிட்னஸ் போது he has to play in place of whom it's going to be very difficult. I would want to make 2 changes honestly speaking. Shivam Dube coming in place of Dhruv Jurel. ஏன்னா Dhruv Jurel contentionல இருக்கிற T20 மூவிங் ஃபார்வர்ட் தெரியாது. சிவம் துவே அதுவும் தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்னால இந்தியா டு மேக் 2 சேஞ்சஸ். இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவன் போனோம். தட் இஸ் பென் டக்கெட், ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ப்ரூக். இப்ப பெத்தல் ஃபிட் ஆனார்னா பெத்தல் வில் ஷூர்லி டேக் ஜெமி ஸ்மித் பிளேஸ். ஏன்னா அதுக்கு மேல தான் அவர் வந்தாரு. ஜெமி ஸ்மித்தும் திருஜூரல் பண்ணதான் பண்ணாரு, பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. லிவிங்ஸ்டன், ஜெமி ஓவர்டன், பிரைடன் காஸ், ஆதில் ரஷீத், ஜாஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க் வுட். இங்க நான் எப்படி யோசிப்பேன்,
ஒருவேளை இந்த மார்க் கூட்டுக்கு பதிலா சக்கீப் மஹமூதை கொண்டு வரலாமா அப்படின்னு பாப்பனே ஒழிய, இந்த மாதிரி ஒரு பிச்சு which is going to be slightly, ரெஹான் அகமது விளைக்க மாட்டாரா? அதை தான் சொல்லனே, இந்த பிச்சில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இதுல அவர் ஆல்ரெடி ஸ்லோ த்ரூ தயர். ரேமான் ஆகும்போது ஸ்லோவா போடுவாரு. ஆல்ரெடி பிச்சு ஸ்லோவா இருக்கும் போது இந்த பிச்சில் எப்படி அவர் மேட்சுக்கு வருவாரு? சென்னையில கண்டிப்பா வந்திருப்பாரு, கொல்கட்டால கண்டிப்பா இவட போல் வெல்லும் போது. இப்ப அவங்க கொண்டு வராங்கன்னு தெரியல எனக்கு. ஒன்லி திங் இஸ் ஜேக்கப் பெத்தல்ஸ் ஃபிட்னஸ். அவர் இல்லைன்னா ஜெமி ஸ்மித் ரீட்டைன் இஸ் பிளேஸ். பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இப்ப அவங்களும் எப்படி யோசிப்பாங்க, சரி விடு நான் மார்க் கூட்டே வச்சுக்கிறேன்னு. So I don't see much of the changes happening for them unless otherwise Bethel's inclusion. இப்ப இந்த 6 ஓவர்ல 41 எப்படி ஆடணும்? விக்கெட் கொடுக்காம ஆடணும். நம்பாளிங்க யாரு? சஞ்சு, அபிஷேக், ஸ்கை, எல்லா பாலும் ஆடி ஒண்ணு 46க்கு 3, இல்லைன்னா 79க்கு 1. ஸோ அந்த கிரைட்டீரியா செட் ஆயிடும். வெண்டக்கட் சால்ட் 2 மேட்ச் ஃபெயில். போன மேட்சே சொன்னேன் டியூ அப்படின்னு, இந்த மேட்சும் சொல்றேன் டேஞ்சரஸ் பிளேயர். நான் தான் சொன்னேனே, இப்ப ஆர்சிபி எடுத்திருக்காங்க 14 மேட்ச்ல 7 மேட்ச் ஷூர் ஃபெயிலியர். 7 மேட்ச் 15க்குள்ள அவுட் ஆவார். மீதி 7 மேட்ச் ரணகளும் உண்டு. ஒரு பிரெத் டேக்கிங் 7 இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் காண்ட் எக்ஸ்பெக்ட் him டு பி கன்சிஸ்டன்ட். ஸோ he might come into the picture. ஜாஸ் பட்லர் உங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப நல்லா ஆடுறாரு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இவங்களுக்கு அந்த 46 for 2. இந்த பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மிடில் ஓவர்ஸ்ல 34 for 1, 18 for 2. இப்ப இந்தியா வந்து குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி என்னை பொறுத்த வரைக்கும். இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திலக் வர்மா இஸ் கோயிங் டு கம் நம்பர் 4. இஸ் ஒன் கை who knows how to play. ஹர்திக் பாண்டியா ஆஸ் வெல். என்னமோ போன மேட்ச் இந்த மாதிரி ஆடிட்டாரு. சிவம் துபே ஆடுவார்னு எதிர்பார்க்கிறேன். அவரும் எடுத்தோடனே டவாட்டிமார்லாம் அடிக்கிறது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் பட்லர் சம்மர் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப்பும் எல்லா பால் அடிக்கிறாரு. பெத்தலும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஜெமி ஸ்மித் ஆனானா அவரும் எல்லா பால் அடிக்கிறாரு. லியம் லிவிங் ஸ்டோனை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. அப்படிங்கும் போது இந்த மிடில் ஒரு ஓவர் 42 பாயிண்ட் ஃபேண்டசி இல்ல. அதுதானே இம்பார்ட்டன்ட். அதனால இப்ப எடுத்துருங்க. சோ அந்த இந்த செட் பண்ணி 15 ஓவருக்கு கொண்டு போற ஒரு மிடில் ஆர்டர், ஈவன் தோ இங்கிலாந்து இஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ளோசிவ், இந்தியாஸ் காட் லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ், ஈவன் தோ இந்தியாஸ் அப்ரோச் இஸ் ஆல்சோ நாட் கிரேட். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பவர் பிளேல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணி, பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணல. 10 ஓவர்ல 80 for 2 எந்த டீம் வந்தாலும் அடிச்சு பச்சு நொறுக்கிடுவாங்க, அது எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இந்தியாவோட பவர் பிளேனா அது ரிலேபிள் ஹர்ஷதீப் எப்படி கை சுத்தினாலும் விக்கெட் விழுது. ஐம் எக்ஸ்பெக்டிங் ஷாமி டு பிளே. ஷாமியோட கிளாஸை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பாண்டியாவும் போன மேட்ச் நல்லா போட்டாரு. இவங்க லென்ஸ் தப்பா போடுறாங்க. ஆர்ச்சர் தப்பான லென்த் போடுறாரு, உட்டு தப்பான லென்த் போடுறாரு. இந்த கார்ஸ் மட்டும்தான் நல்லா போட்டாரு. ஓவர்டனும் கொஞ்சம் குத்த செய்யறாரு. ஸ்பின் ஸ்ட்ரென்த் லியம் லிவிங்ஸ்டோன் இஸ் கோயிங் டு பி தி செகண்ட் ஸ்பின் ஸ்ட்ரென்த். அப்படிங்கும் போது இங்கேயும் இந்தியா வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. சும்மா எல்லா மேட்சும் நீங்க இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுப்பீங்களா? இந்த தடவை 2-1 தான் சீரிஸ் ஆகாதுன்றீங்களா? இல்ல 3-0 ஆயிடுன்றீங்களா ராஜ் கோட்டையில? இந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் மாறுமோ அப்படின்னு எனக்கு தோணுது பீடா. நீங்க சொல்ற விஷயங்களை பற்றி பார்க்கும்போது க்ளோய் நீங்க எல்லாம் சிமிலர் ஏஜஸ் தான் கொடுக்குறீங்க. பட் இந்த சர்ஃபேஸ் ஐ ஃபீல் மே சூட் இங்கிலாந்து ஸ்லைட்லி. சென்னை வந்து அங்கேருந்து ஃப்ரம் ஃபயர் டு ஃப்ரைங் பேன் டு ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆச்சு. பட் ஐ திங்க் திஸ் சர்ஃபேஸ் மே சூட் இங்கிலாந்து பெட்டர் தேன் வாட் இட் யூஸ் டு ப்ரீவியஸ் வென்யூஸ். அதனால இங்கிலாந்து ஜெயிக்க ஒரு சிறிய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? அதான் நான் சொன்னேன், திருப்பியும் சொல்லிட்டேன். the moment when I say fast bowlers and spinners உடைய எக்கானமி இதுவா இருக்கு. fast bowlers have picked up more wickets, just volumes of overs they bowled more than spinnersன்றதுனால நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துட்டு என்ன எப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிற பாயிண்ட் கிடையாது. இப்ப உங்களுக்கு கொல்கத்தாலையும் இதுலயும் சொன்னோம், ஸ்பின்னர்ஸ் எவன் ஒழுங்கா போறானோ அவன் தான் ஜெயிக்க போறான்னு. இந்த பாயிண்ட் நான் இப்ப சொல்ல. இந்த மிடில் ஆர்டர்ல 7-15 ஃபேஸ எந்த பேட்டிங் டீம், இங்கிலாந்து ஆர் இந்தியா, இஸ் கோயிங் டு வின் தட் ஃபேஸ், தே ஆர் கோயிங் டு வின். ஸ்பின்னர்ஸ் பெருசா வந்து இப்ப ஸ்கில்ல வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். நாளைக்கு ஸ்கில்ல பிஷ்னா ஒரு 4 கூகுளி போட்டு விக்கெட் எடுக்கலாம். பட் பிச் இஸ் நெவர் கோயிங் டு பி த சேம் இட்ஸ் அசிஸ்டிவ் இன் சென்னை ஆர் கொல்கத்தான்றதுனால யுவர் பாயிண்ட் இஸ் டாப் கிளாஸ். யூ நெவர் நோ, இட் மே பி 2-1. பட் ஸ்டில் என்னோட எட்ஜ் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் தான் 52-48. இப்ப ஃபேண்டசியில் நான் எதையுமே சேஞ்ச் பண்ண போறது இல்ல. போன 5 பேர் என்ன சொன்னனோ அதே 5 பேருக்கு தான் போறேன். நம்பர் 1 பிக் திலக் வர்மா, நம்பர் 2 பிக் வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 3 பிக் ஜாஸ் பட்லர், நம்பர் 4 பிக் ஹர்ஷதீப் சிங், நம்பர் 5 பிக் ஆதில் ரஷீத். சாரி உங்களை மாட்டி விட்டுட்டேன். இப்ப நீங்க இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற பிச்சில் கூத்தா தான் போறாங்க.
அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டன். ரெண்டு பேரையும் எடுக்கிறேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே எடுத்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப புவர் ஃபார்ம் சூரியகுமார் யாதவ். நான் இப்போ அதான் மாறும்னு நினைச்சு எடுத்தேன். சரி, அதான் இன்னும் ஒரு மேட்ச் அடிக்கட்டும், அடுத்த தடவை நான் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ சஞ்சு அண்ட் அபிஷேக் ஐ வில் பிக். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டாரு, ரன் போகுது பயங்கர, வெரி குவிக். ஸோ ஐ வில் சி ஜோஃப்ரா ஆர்ச்சர் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி நீங்க எடுத்துட்டீங்க. பெஸ்ட் பேட்டர், பெஸ்ட் பவுலர் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க பீடா. அதில் ரசீதையும் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. பிரைடன் கார்ஸ் ஹேட் அ வெரி குட் கேம். ஸோ ஐ திங்க் ஐ வில் கோ வித் பிரைடன் கார்ஸ். பவுலிங்கும் போடுறாரு, வந்து பின்னாடி கொஞ்சம் அடிக்கிறாரு. ஸோ ஃபேண்டசியில் அந்த மாதிரி பிளேயரை விடக்கூடாது. இந்த லியாம் லிவிங்ஸ்டனை வந்து அவர் பேட்டுக்கும் பாலுக்கும் நடுவில் இவ்வளோ கேப் விட்டு போல்ட் ஆகுறாரு. நேராக கை கடிச்சாரு. அந்த பால் பேட் பால் அக்சர் போட்டது நானும் பார்த்தேன். லெக் ஸ்டம்புக்கு வெளியே ஷார்ட் பிச் பால் அறக்குள்ளே அது எங்கே வேணாலும் அடிச்சிருக்கலாம். நேராக ஃபீல்டர் கை கடிச்சாரு. ஆனால் அவர் ஒரு விக்கெட் வந்து எடுத்தாரு. ஒரு 10 15 ரன் அடிக்கிறாரு, ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு. ஸோ ஃபேண்டசிக்கு அவரை விட முடியாது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட பிக்ஸ் ஸ்பீடாக. நம்ம ரெண்டு பேருமே என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் சொல்லிட்டோம். உங்களுடைய எல்லா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்படி உங்கள் ஃபைனல் தாட்ஸும் சொல்லிடுங்க. ஒன்னே ஒன்று தான் நான் யோசிப்பேன். வெரி சிம்பிள். இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த 7 to 15 எப்படி இருக்கணும். சரி, நீங்க பவர் பிளேல போயிட்டு அக்ரெசிவா ஆடுறீங்க. ஐ காட் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம், கண்டினியூ வித். இந்த 7 to 15ல நீங்க ஒரு 6 ஓவர்ல 86 ஃபார் 1 வந்தாலும் அதுக்கப்புறம் எவ்வளவு மெச்சூர்டா அதை 15க்கு ஓவர் வரைக்கும் கன்சாலிடேட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த லான்ச்சர் நீங்க எப்படி எடுக்கிறீங்க? இதை எடுத்தீங்கன்னா 230 வந்துடும். 230 ரொம்ப பெரிய ஸ்கோரியா. 6 ஓவர்ல 86, நீங்க வந்து இப்படி 7 to 10 அப்படியே விக்கெட் கொடுக்காம மாட்டீங்கன்னா மொமெண்டம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஆல்வேஸ் T20ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபேஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேஸா இல்லைன்னா வந்துட்டு செட்டிங் அப் ஃபேஸா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 7 to 10 ஒரு சில வென்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ். இப்போ நான் வந்துட்டு ஐ ஒன் தட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படியே எடுத்துன்னு போறேன். மூணாவது ஃபேஸ் மொமெண்டம் ஃபேஸ், அந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மேல வர்றது. லாஸ்ட் ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடிக்கிற ஃபேஸ். ஸோ அந்த 4 ஃபேஸ் அந்த வந்து எந்தெந்த பர்டிகுலர் வென்யூக்கு எப்ப எப்படி அப்ளிகேபிளா இருக்குன்றத பார்த்து நீங்க ஆடினீங்கன்னா you will always be better than the other team. I just be very curious to see what India do only with the bat at 7 to 15. இங்கிலாந்து எதுவும் மாற்ற மாட்டாங்க, அடிச்சுனே தான் இருக்க போறாங்க. So I wanted to see how India adapt to it after they had a little bit of a problem to chase the target, which is not bigger even. Let us see what is in store for Rajkot. And our next episode is going to be the review between India and England to be played at Rajkot on 28. சார் சொல்ற மாதிரி சீரீஸ் பேலன்ஸ் இருக்குமா, நான் கொடுத்த ஸ்லெண்டர் எட்ஜ்ல சீரீஸ் முடிஞ்சிருமா, அதை we will come back and review with your very own Octopus. Until we come back and edit for that episode, thanks a lot and bye bye.